விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பேர் கேஷவர்தினி. நான் வந்து ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உர நிறுவனத்தில் வேளாண்மை நிபுணராக இருக்கேன். நம்மளோட ஃபார்மட்ரிக்ஸ் இந்தியா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக விவசாயம் சார்ந்த போஸ்ட்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் வந்து பனிக்காலங்களில் வந்துட்டு மகசூல் வந்து பாதிக்கப்படுது. அதற்கான காரணம் என்ன, அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரியான உரங்கள் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தால் அந்த பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு காய்கள்லாம் இப்போ வந்து சிறுபாடாக தான் இருக்குது, பெருசாக வரதில்லை. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டு. பனி பெய்யறதுனால வந்து சைஸ் வர மாட்டேங்குது, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒன்ஸ் வந்து காய்கள் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல இருந்தே ஒன்ஸ் பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்குது செடியில் அப்படின்னா அப்பையிலேருந்தே வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு டோஸ் வந்து கால்சியம் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் காய் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, சின்ன சின்னதாக, அதாவது பூக்கள் வந்து காய்களாக மாறுது இல்லையா, அந்த டைமில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறப்ப இந்த பிரச்சனையை நம்மளால் வந்து முடிஞ்ச அளவு கட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்க முடியும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கால்சியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயிருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு டாக்டர்னு சொல்லிக்கலாம். நம்ம வந்து பொட்டாசியம் வந்து பயிருக்குள்ளே இருக்கிற டாக்டர்னு சொல்லுவாங்க. பட் கால்சியம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, எப்படி வந்து வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ பனி வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பயிருக்குள்ளேயே அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு திறனை வந்து உருவாக்கி அதை மொத்தமாக சிக்னலிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். பயிரில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் அந்த விஷயத்தை வந்து பரப்பி ஜெனட்டிக்கல் ஜீன்லேயே வந்து இந்த எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வந்து செல்கள் 2 செல் வந்து 4 ஆகிறது, 4 8 ஆகிறது, இந்த மாதிரியான டிவிஷன் மற்றும் மல்டிப்ளிகேஷன் இந்த ப்ராசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய வேலை வந்து எதுன்னு பார்த்தோன்னா கால்சியம் செய்யுது. அதுக்கடுத்தது செல் சுவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப திக்காக வர வைக்கும். ஏன்னா ஒரு செல்லு இன்னொரு செல்லும் ஜாயின் ஆகிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒட்டு பசையாக வந்து வேலை செய்கிறது வந்து எதுன்னு பார்த்தோம்னா கால்சியம். இப்படி இருக்கப்போ என்ன ஆகும்னா, பொதுவாகவே வந்து இந்த மாதிரி பனி டைமில் வந்து அதிகப்படியான நோய் தாக்குதல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்ஸ் வந்து செல் சுவர்கள் எல்லாம் தடிமனாக உருவாக்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனையிலேருந்தும் நமக்கு வந்து எதிர்ப்பு திறனாக வந்து கால்சியம் வந்து செயல்படுது. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட கிராக்ஸில் வந்து நம்மளோட ஃபார்மட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கிராக்ஸில் வந்து என்ன வந்து தீர்வு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேப்மேக் ப்ளஸ். இதில் வந்து நான் முதல்லே சொல்லிட்டேன், பூக்கள் வைக்கிறதுல வந்து நம்ம கால்சியம் வந்து கொடுக்க சொல்கிறோம். கீழே ஒரு டோஸு, மேலே ஒரு ஸ்ப்ரே. இந்த பூக்கள் வைக்கக்கூடிய அந்த பீரியடில் வந்து மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எதுன்னு பார்த்தோம்னா கால்சியமும் மெக்னீஷியமும் போரான், இதெல்லாமே சேர்ந்த கலவையாக இருக்கிறது தான் நம்மளோட கேப்மேக் ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஆனது யூரிக் வடிவத்தில் இருக்குது. அதாவது உடனே உட்கொண்டு, இப்போ நம்ம ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து இலைகளோட அடி உள்ள வரலும், செல்லோட உள்ள வரலும் பெனட்ரேட் ஆகி இம்மீடியட்டாக அதனுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்குது. ரெண்டாவது கால்சியம் வந்து ஆக்சைடு வடிவத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் வந்து கொடுக்கறதுனால பூ வைக்கிற டைமில் பெண் பூக்கள் ஆண் பூக்கள் ரெண்டுமே சேமாக வந்து மெச்சூர் ஆகும். அப்போ வந்து நமக்கு நம்பர் ஆஃப் காய் பிடிக்கிறது வந்து அதிகப்படுது. போரான் வந்து ரொம்ப முக்கியமான சத்து. பூ வைக்கிற டைமில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது வந்து என்ன பண்ணுவோம்னா, பெண் மலர்களோட வீரியம் ப்ளஸ் ஆண் மலர்களுக்குள்ளே போய் சேர்றது, இந்த பாலினேஷன்னு சொல்லுவோம். அந்த என்டையர் ப்ராசஸையே வழி நடத்துறது வந்து நம்மளோட போரான் தான். ஸோ முக்கியமாக பூக்கள் வந்து காயாகிறது, காயாக மாறக்கூடியது, அதிகப்படியான பூக்கள் வைக்கிறது, இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான சத்தோட காம்பினேஷனாக இருக்கிறது தான் நம்மளோட கேப்மேக் ப்ளஸ்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் கீழே சாயிலில் வந்து 1 லிட்டர் 1 ஏக்கர் அப்படிங்கிற விதத்தில் வந்து நீங்கள் ட்ரிப்பில் விடலாம், கரைச்சி தண்ணியில் ஒரு ட்ரென்ச்சிங்காக கொடுக்கலாம், இந்த மாதிரி. அடுத்தது ஒன்ஸ் வந்து பூ வந்து காயாக மாறுது அப்படின்னா 5 நாளைக்கு ஒரு தடவை, 5லேருந்து 7 நாளைக்கு ஒரு தடவை மேலே 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற மாதிரி விகிதத்தில் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களோட காய்கள் எல்லாம் நல்லா பெருவாடாகவும் நல்லா ஷைனிங்காகவும் வச்சு விற்கக்கூடியதாகவும் அதிக நாள் ஷெல்ஃப் லைஃப் இருக்கக்கூடியதாகவுமே வந்து வளரும். ஸோ நீங்களும் உங்களோட வயல்களில் வந்து கேப்மேக் ப்ளஸ்ஸை பயன்படுத்தி நல்ல மகசூல் பெறுங்க. நன்றி, வணக்கம்.